அவர் உடன்படிக்கையினுடைய தூதராக இருப்பார். நான் எலியாவை அனுப்புகிறேன். அவர் வழியை ஆயத்தம் செய்வார். நான் இந்த உலகத்தை கண்டித்து சபித்து தண்டிக்காதபடிக்கு பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளிலிருந்து பெற்றோரையும் ஒன்றிணைப்பவராக இருப்பார் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இவை எலியாவை நான் அனுப்புகிறேன் என்றவர் சொல்வதனுடைய நோக்கம் திருமுழுக்கு யோவானை பற்றி தான் இவர் இங்கு சான்று பகிர்கிறார். பழைய ஏற்பாட்டு முழுமைக்கும் இதோ எனக்கு முன்பாக என் தூதனை அனுப்புகிறேன், அவர் வழியை ஆயத்தம் செய்வார். இதோ பாலை நிலத்திலே குரல் ஒன்று கேட்கிறது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்யுங்கள் என்று திருமுழுக்கு யோவானை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருமுழுக்கு யோவானை பற்றி தான் மலாக் இறைவாக்கினர் என்று அறிவித்திருக்கிறார். இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்துல லூக்கா எழுதிய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அவருடைய பிறப்பிற்கு பிறகு 8ஆம் நாள் விருத்தை சதனம் வந்த பொழுது அவருக்கு என்ன பெயர்களாம் என்று கேட்ட பொழுது எலிசபெத் சொன்ன பெயர் யோவான். மற்றவர்கள் எல்லாம் சொன்னது, உமது உறவினர்களே இந்த பெயர் இல்லையே என்று சொன்ன பொழுது செக்கரியாவிடம் கேட்கிறார்கள். அவர் பேச முடியாமல் இருந்தார். ஆனால் ஒரு எழுது பலகை வாங்கி அவரும் யோவான் என்று எழுதிய பொழுது மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவருடைய சொந்த பந்தங்களிலே அந்த பெயர் எதுவும் இல்லை, இது ஆண்டவரால் தான் நிகழ்ந்தது என்று அனைவரும் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஏனென்றால் வயதான காலத்திலே அவர் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது கடவுள் பெரிதும் அவருக்கு இரக்கம் காட்டினார் என்று அவரை சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டதாக இன்றைய வாசகம் நமக்கு கூறுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்ய திருமுழுக்கு யோவான் பிறந்த நிகழ்வை இன்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோடியாக இருந்து எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தார். திருமுழுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவனிடம் பல பேர் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ருசித்தது அனைத்தும் திருமுழுக்கு யோவானால் தான். ஏனென்றால் திருமுழுக்கு யோவானுக்கு பிறகு அவரை இவர் பின்தொடர்ந்தார். இந்த திருமுழுக்கு யோவானை பார்த்து அவருடைய சீடர்கள் தான் இயேசுவிடம் வந்தார்கள் பிற்காலத்திலே. அப்படிப்பட்ட அவர் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார். இதோ பிறக்க போகின்ற பாலனை நாம் சந்திக்க, அவரை நாம் தேட, நாம் வழியை நாம் ஆயத்தம் செய்ய இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். பிறக்க போகின்ற பாலகனை சந்திக்க நாம் என்ன வழியை ஆயத்தம் செய்ய போகிறோம்? நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் சுத்தம் செய்வது மாத்திரம் அல்ல அந்த ஆயத்தம். நாம் நம்மால் இயன்றவற்றை மற்றவர்களுக்கு செய்வதும். கிறிஸ்து பிறப்பு என்றாலே நம் மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதும், மற்றவர்கள் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியில நாம் பங்கு கொள்வோம் தான் கிறிஸ்து பிறப்பு. அந்த கிறிஸ்து நம்மத்திலே பிறக்க இருக்கிறார். அப்படியானால் நம்மால் இயன்றதை ஏழை மக்களுக்கு செய்வோம். ஏனென்றால் இயேசு நம்மில் அல்ல, இந்த உலகம் முழுவதும் பிறக்க இருக்கிறார். அவர் பிறக்க இருக்கின்ற நாளிலே நம்மால் என்ற உதவியை மற்றொரு முகத்திலே நாம் காண வேண்டும் என்றால் இயன்றதை செய்யுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு